இது ஒரு 5 ஹெச்பி சோலார் பம்பு. தொழுதூர் பக்கத்தில் திட்டக்குடி தொழுதூர் பக்கத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். கிணற்றுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி ஆழம் இருக்கும். தண்ணி மேலே இருக்குது. ஆனால் இறைக்க இறைக்க தண்ணி கீழே போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொழுதூர் பக்கத்தில் ஒரு கிணறு. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 34, 35 பாயிண்ட்டு, ஒரு 65லேருந்து 70% தான் சன்லைட் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்க்குறது தான் இந்த வீடியோ. காலையில் ஒரு 6 மணிக்கு வேலையை ஆரம்பித்தாங்க. சாயங்காலம் 3:30, 4 மணிக்கெல்லாம் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் உங்களுக்கு சோலார் பேனலில் நம்ம பம்ப் செட் போட்டு கொடுத்துட்றோம். காலத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த சோலார் பேனல் பம்பில் 2 டைப் இருக்குது. இப்போது சைனாலேருந்து நிறைய இம்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அது எஃபிஷியன்சி கூடுதலாகவும் இருக்குது. உதாரணமாக ஒரு 5 ஹெச்பி அளவுக்கு 2.5 இன்ச்சு தண்ணி வரணும். இப்போ இந்த சைட்டில் 5 ஹெச்பி போட்டிருக்கோம். 2.5 இன்ச்சு ஃபுல் டெலிவரி கிடைக்குது. இது வந்து இந்தியன் பம்பு. நீங்கள் டெக்ஸ்மோ டாரோ பம்பு, மகேந்திரா பம்பு, அது மாதிரி சிஆர்ஐ பம்பு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ரெகுலராக நம்ம போடக்கூடிய ஏசி 3 ஃபேஸ் பம்பில் 2.5 இன்ச்சு தண்ணி டெலிவரி வருது. இதே மாதிரி பிஎல்டிசி பம்புன்னு 2.5 இன்ச்சு டெலிவரி கிணத்துக்கு நீங்கள் போடலாம். 50 அடி ஆழம் உள்ள கிணத்துக்கு போடலாம். இப்போ நம்ம இங்கே 10 பேனல் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து 6 பேனல் போட்டால் போதும், 4 பேனல் போட்டால் போதும். அந்த மாதிரி சின்ன சின்ன பம்பு வருது. ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா வேலை செய்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பம்பு. விலை குறைவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு 2.5 லட்ச ரூபா சோலார் பம்பு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அந்த பம்பு 1,4 லட்ச ரூபாய்க்கு போட்டுடலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே பம்பை நீங்கள் மாற்றணும். லோக்கலில் எங்கேயுமே சர்வீஸ் பண்ண முடியாது. எங்கே நம்ம வாங்கினோமோ, பெங்களூர்லேயோ கேரளாலேயோ எங்கே நீங்கள் வாங்கினோமோ அங்கே அந்த பம்பை அனுப்பி ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ஒரு 10,000 வரைக்கும் செலவாகுது. அந்த பம்பு ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு நமக்கு ஒரு 20 நாள் ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரி ஏசி பம்பு போடும்போது ஒரு 20 வருஷமாவது நமக்கு உழைக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நமக்கு வந்து பேரிங் தேர்ந்து போச்சு, மண் சரியில்லை, தண்ணி சரியில்லை, மண் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது லோக்கலில் இருக்க ஒரு மெக்கானிக்கு, எந்த மெக்கானிக்காக இருந்தாலும் புஷ்ஷு மாற்ற முடியும், ஷாஃப்ட்டு மாற்ற முடியும். அதிகபட்சமாக ஒரு நாளோ 2 நாள்லேயோ மறுபடியும் நம்மளால் பம்பை ஓட வைக்க முடியும். இதுதான் உள்நாட்டில் தயாரிக்கிற பம்புக்கும் வெளிநாட்டிலேருந்து, குறிப்பாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற பம்புக்கும் உள்ள வித்தியாசம். சார், என்கிட்ட நிறைய பணம் கிடையாது, கம்மியான பணம் தான் இருக்குது, அதில் தண்ணி இறைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த பிஎல்டிசி பம்புன்னு சொல்கிற கண்ட்ரோலர் ப்ளஸ் பம்பு 2 சேர்ந்து வரும். அது வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இப்போலாம் நிறைய கம்பெனி விற்கிறாங்க. அதில் வந்து வாட்ஸ் தான் இருக்கும். 200 வாட்ஸு, 500 வாட்ஸு, 1000 வாட்ஸ் பம்பு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு 4 பேனல் போடக்கூடியது, 3 பேனல் போடக்கூடியது, 6 பேனல் போடக்கூடியது, இந்த மாதிரி பம்பெல்லாம் விற்கிது. அதனால் 2 பம்பையும் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு எந்த பம்பு போட்டால் நமக்கு நீண்ட நாள் உழைக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஏசி பம்பு தான் நம்ம இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது.